ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் எபிசோடு உங்களுக்கு எப்படிப்பட்ட ட்விஸ்ட் கொடுத்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது இல்லாமல் பேபி ஜான்சிங்கிற சிஸ்டர் ட்ராமா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ராமலிங்கம் கருப்பையா, தேங்க்ஸ் ப்ரோ. ஜீவா ப்ரோ கொஞ்சம் லேட்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாலும் அதுக்கு முன்னாடி நான் அதை ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன், அதனால் அதில் அவங்க கமெண்ட்டை சொல்ல முடியல. அப்புறம் அபிஷரணி அப்படிங்கிற சிஸ்டரும் நைஸ் ட்ராமா அப்படிங்கிற மாதிரி ஹாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காயத்ரி சிஸ்டர், அதுக்கப்புறம் நிதிஷ் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அதுக்கப்புறம் ரோஸ் சிஸ்டருங்க, நான் மேக்கப் யூஸ் பண்ண மாட்டேன், ஒன்லி பவுடர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஓகே சிஸ்டர், சூப்பர். ஐம் ஏ ஃபர்ஸ்ட் வியூவர் அப்படின்ட்டு சிச்சிக் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு டாட் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அனுங்கிற சிஸ்டர் ஐம் தேர்ட் வியூவர் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. காவேரி சிந்துங்கிற சிஸ்டர், அதுக்கப்புறம் யூசர் ஐஎம், யூசல்யாப்பிங்கிற சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அப்புறம் யூசர் எஃப்யூ, வேறு நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ப்ரோன்னு கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஓகே ப்ரோ. யூரி சொல்லியிருந்தாங்க ஃபைனல் எபிசோட் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு, எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அப்புறம் பிரியா சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அப்புறம் பேபி ஜான்சி சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அதுக்கப்புறம் நம்ம ஜெயந்தி சிஸ்டர், இந்த எபிசோடை பற்றி சொல்ல வார்த்தையே இல்லை அப்படிங்கிற ஒரு டைலாக் கூட ஆரம்பிக்கிற உங்கள் கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதான் முரளிதரன் யார் வில்லி யார் ஹீரோயினே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. யூசர் LZ6 வந்துட்டு என்னோட வாய்ஸ் அவங்க தம்பியோட வாய்ஸ் இருக்க மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்படியா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாந்தா ஹாய். அதுக்கப்புறம் முகமது சலீம் ப்ரோ ஹாய் ப்ரோ. ரியானா சிஸ்டர், அதுக்கப்புறம் ராகினி ராஜேந்திரன் சிஸ்டர் ஹீரோயின் பாவம் தான். அதுக்கப்புறம் யூசர் SR ஐ லைக் யூ ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அஞ்சலி சிஸ்டர், அதுக்கப்புறம் ஷாலினிங்கிற சிஸ்டர், யூசர் SRMA சுவாதி சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அமலிங்க கருப்பையா, அனு சிஸ்டர், நீங்கள் இந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல, ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அப்பு ப்ரோ, அப்புறம் சுபாஷினி சிஸ்டர், சுரேஷ் ப்ரோ, இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. MGவா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அந்த புக்கு தான் எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, பார்க்கும்போது அவங்கள போட்டு தள்ளும் போல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. எபிசோட் என்னாச்சுன்னா, ஹீரோன் வந்துட்டு இந்த புக் ரைட்டரை போட்டு தள்ளிட்டு மாசா வெளியில் வரா. ஹீரோனோட அப்பா வந்துட்டு என் குலத்துக்கே நீ கேவலப்படுத்திட்ட, என் பொண்ணே இல்லை அப்படின்னு அவளை கொல்ல வரும்போது, இப்போ நீங்கள் கொன்னுட்டிங்கன்னா யாருக்கு இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? அவங்களோட சின்ன பொண்ணோட மூஞ்சில் கோடு போட்டேன், அவள் முகத்தை நான் செதைச்சிட்டேன், இப்படியும் போனால் என்ன தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா எனக்கு கொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படிங்கும்போது ஹீரோயின் பக்காவாக லாக் பண்ணிட்டா அவங்க அப்பாவை. ஏன்னா இப்போ வேறு வழியே தெரியல, இளவரசருக்கு ஹீரோயினை கட்டி கொடுத்து தான் ஆகணும். இந்த புக்கோட பிளானே ஹீரோனோட பிளான் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான், ஆனால் ஹீரோனோட பிளானே புக்கோட பிளான் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். ரெண்டு பேருமே போட்டி போடும்போது ஒவ்வொரு சம்பவங்கள் நிறைவேறும் போதும் புக்கு பிரச்சனை பண்ணுது, புக்கு ஏதாவது அது பிரச்சனை பண்ணும்போது இவ ஏதாவது பிரச்சனை பண்ணுறா. ஆக மொத்தத்தில் இந்த சீரீஸோட வில்லி வந்துட்டு வில்லன் வந்துட்டு இந்த புக் ரைட்டர் தான். நாட்காலையில் ஹீரோனுக்கு கல்யாணம்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க, ஆனால் அவள் கல்யாண குளத்தில் உட்காந்துருக்கும் போது ஹீரோட நினப்பு தான் வருது, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த நினப்பு தான் வருது. கரெக்டாக ஒருத்தங்க கத்தியை தூக்கிட்டு வந்து நிற்கிறான் மாப்பிள்ளை கோலத்தில். யாருன்னு பார்த்தா நம்ம இளவரசர், நம்ம ஹீரோ தான். ஹீரோயினுக்கு சரியான சாக்கு இவன் சாகவே இல்லையா அப்படின்னு. நான் அவ்வளோ நேசிச்சு என்ன நீ கொன்னுட்டு உன்னோட பதவிக்காகவும் இந்த பகட்டு வாழ்க்கைக்காகவும் தான் நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கியா, உன்னை கொன்னாதான் என் ஆத்திரம் தீரும் அப்படின்ட்டு அவளை கொல்ல போறியா, நீ எப்படி உயிரோட வந்த அது கடவுள் வச்ச விதி அப்படின்னு. அது கடவுள் இல்லையா, அந்த புக்கு வச்ச விதி. நான் என்ன பண்ணாலும் இங்கே ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு குழம்பிட்டு இருக்கு. அதே நேரம் ஹீரோ செம்ம கொலவெறியில் இருக்கான். அவளை பிடிச்சி கீழே தள்ளி கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணும்போது என்னை கொல்றனாலும் கொல்லு, ஆனால் என்னை விட்டு விலகிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவளை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை காப்பாற்றணும் தான் ட்ரை பண்ணா. ஆனால் வேற வழியே இல்லாமல் ஹீரோ அங்கே கொல்ல வேண்டியதாக போச்சு. இப்போ தான் மறுபடியும் ஹீரோ வந்துட்டானே. வெளியில் வந்தோடனே இளவரசர் இருக்கிற வேண்டிய இடத்துல நீ என்ன மாப்பிள்ளை கோலத்தில் இருக்க அப்படின்ட்டு வெளியில் வந்து யாருங்க கத்தும் போது இதில் இருக்க பணிப்பெண்கள் தான் இளவரசிக்கு மண்டி போட்டு நீங்கள் இளவரசரை கல்யாணம் பண்ணிட்டீங்கும் போது எது இளவரசரா, இவன் வந்து படைத்தளபதி தானே அப்படிங்கும்போது வாழ்க்கை அந்த இடத்துல தான்மா விளாண்டுச்சு. நீ என்ன போட்டு தள்ளிட்டு இந்த இடத்துக்கு வரலான்னு நினச்ச, ஆனால் அங்கே தான் உனக்கு பெரிய ட்விஸ்ட்டு நான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. அங்கே ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னா, இவனோட அந்த பிறை பதக்கம் இருக்குல்ல, அதாவது நிலா மாதிரி ஒரு பதக்கம் இருந்ததுல, அதே மாதிரி பேரரசர் வச்சுட்டு தன்னோட பையனை மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே. இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு என்னன்னா, ஹீரோ தான் பேரரசரோட பையன். இப்போ என்ன பிரச்சனையாக போகுதுன்னா, அந்த இளவரசர் இவனாயிடுறான். இங்கே என்ன நடக்குதுன்னா, இப்போ ஹீரோயினுக்கு இவனுக்கு தான் இப்போ கல்யாணம் நடந்திருக்கு. உன்னை நான் கல்யாணம் பண்ணதே உன்னை அணுவா வச்சு சித்திரவதை பண்ணி உன்னை சாகடிக்கதான் அப்படிங்கிறப்ப ஹீரோயினால் அங்கே எதுவுமே பண்ண முடியல. இப்படி ஒரு ட்விஸ்டையும் அந்த புக்கு வச்சுட்டு போயிருக்குது. அதுதான் ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. ஹீரோவை கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவள் தனியாக இருக்கும்போது மறுபடியும் அதே மாதிரியே வரும், ஹீரோ உயிரோட இருக்கிற மாதிரியே. அப்போ அது ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டு போயிருக்கோம். நினைக்காம இங்கே யாருமே சாக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டு போயிருக்கோம். அதனால தான் ஹீரோயினே வந்துட்டு ஹீரோட அசிஸ்டண்ட்டை போயிட்டு அவனை கீழே தேட சொல்லியிருப்பா.
ஆக மொத்தத்தில் அந்த புக்கு வச்ச ட்விஸ்ட்டு தான் இது. இப்படி ஹீரோனோட தங்கச்சி இருக்காருன்னா மூஞ்சில கோடு இருக்கிறத பார்த்துட்டு தன்னைத்தானே வெறுக்க ஆரம்பிச்சிடறான். அது இல்லாமல் அவளுக்கு அந்த புக்கை பற்றி தெரிஞ்சு போச்சு. அப்போ இங்கே நடக்கிறது எல்லாமே போலியான விஷயமா, என் மேலே இருக்கிற காதல், நான் ஒருத்தங்க மேலே வைக்கிற காதல் எல்லாமே இங்கே நடக்கிறது எல்லாமே போலியான விஷயமா அப்படிங்கிறப்ப இளவரசர் ஓடி வந்துட்டு, உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, உன் முகத்தில் வரு இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை உண்மையாக காதலிக்கிறேன், வெளியில வா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஒரு வழியாக கதவு திறந்தோடனே அந்த வடுவை பார்த்தோன்னே கொஞ்சம் ஷாக் ஆனோடனே அவளுக்கே ஒரு மாதிரி ஆகுது. அப்போ இந்த வடு உனக்கு பிரச்சனையாக தெரியுதா? இல்லை, நான் உன் மேலே வச்ச காதல் தான் எனக்கு தெரியுது அப்படின்ட்டு அவன் இவளை உண்மையாக தான் லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இவ தான் ஹீரோ பக்கம் சுற்றிட்டு இருக்கிறா. பொலேர் அற விட்டு மறுபடியும் கேட்குறா, இப்போ என்ன பிடிச்சிருக்கா அப்படிங்கும்போது, உன் முகத்தில் இருக்கிற வடெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இருந்தது. இந்த லவ், இந்த காதல் எல்லாமே ஒரு போலியானது. அந்த புக்கு எழுதுனது, அதுவும் அந்த ரைட்டர் எழுதுனது, இது எனக்கு தேவையே இல்லை, எல்லாம் போலி பாசாங்கத்தனம் அப்படின்ட்டு அவள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்கே கத்திட்டு இருந்தோன்னே இவ பயந்து போகிறான். எனக்கு அவள் திரும்பி வேணும் அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட போயிட்டு சண்டை போட்டு அவளை என்ன பண்ண அப்படின்னு கேட்க போறப்ப ஹீரோ முன்னாடி வந்து நிற்கிறான். இங்கே பாரு, நீ இளவரசர் ஆகிட்ட, நானும் இளவரசர் தான், தயவு செய்து அவளை நான் பார்க்க போகணும், என்னை விடு. இப்போ அவள் என்னோட மனைவி. இங்கே பாரு, உனக்கும் அவள் துரோகம் பண்ணியிருக்கா, உன்னை கொல்ல பார்த்துருக்கா, அதே மாதிரி இந்த நாட்டுக்கும் துரோகம் பண்ணியிருக்கா, அவள் தங்கச்சிக்கும் துரோகம் பண்ணியிருக்கா. அப்படி இருந்தும் நீ அவளை பாதுகாத்துட்டு இருக்கிற, நீ தேவையில்லாமல் அவளை பாதுகாத்துட்டு இருக்க, வெளியில் இருக்கிற வேலை நான் எடுத்து வேட்டிக்குள்ளே விட்டு உட்காந்துருக்கிற, சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நீ தான் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துட்டு இருக்க, நீ தான் இந்த நாட்டுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்குதா அப்படின்னு நினைப்பா. உனக்கு பின்னாடி முதுகுல குத்துங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது லூசுத்தனமாக வளரிட்டு இருக்காது, குழப்பாத. நான் ஒன்றும் குழப்பல. ஹீரோனோட அப்பா வந்துட்டு ஒரு புக்கை தேடிட்டு இருந்தார்ல இந்த லெக்சர், அதை இதுவரை நீ பார்த்துருக்கியா? உன் பேரை சொல்லி அவர் எவ்வளோ இடத்துல லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு, அதை பற்றி எனக்கு தெரியும், நீ ஒன்று பேச வேணாம் அப்படின்ட்டு அவன் அந்த விஷயத்தையும் டைவர்ட் பண்ணி ஹீரோ அங்கேருந்து அவனை அனுப்பிச்சு வச்சிடறான். அங்கே உள்ளே போனால் ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, ஹீரோயின் இந்த மாதிரி சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஹீரோ உள்ளே போயிட்டு, இப்போ எதுக்காக சாப்பிடாம உட்காந்துருக்குற? இல்லை, எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம், நான் இங்கேருந்து போகணும், அது மட்டும் நடக்கவே நடக்காது, இனிமேல் நீ என் கூட தான் இருக்க போகிற, கஷ்டமோ நஷ்டமோ உன்னை நான் ஒரு அடிமையை வேணாலும் நடத்தணும் வைய, உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் செம்ம கடுப்பாகுது. இப்போ என்ன சாப்பிட மாட்டியா அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் தள்ளி விட்டுறா. அங்கே சமைச்சாலை கூப்பிட்டு, இப்போ இவ சாப்பிடலை, இவனோட கையை வெட்டிடும் அப்படின்னு கத்தி எடுத்து குத்த வரும்போது, நான் சாப்பிட்றேன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? பாரேன், ஒரு சமயக்காரன் மேலெல்லாம் உனக்கு அக்கறை இருக்குது, ஆனால் நீ காதலிச்ச என் மேலே துளி கூட உனக்கு அக்கறை இல்லை. அந்த அளவுக்கு உன்னோட பதவி ஆசை உனக்கு இருக்குது அப்படின்னோடனே ஹீரோனால எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா இவனுக்காக தான் அங்கே எல்லாமே பண்ணா, தன்னோட காதலையும் மறைச்சி எல்லாத்தையும் விட்டு கொடுத்து இப்படி பண்ணும்போது இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாது, அதை யாராலையுமே தாங்கிக்கவும் முடியாது. உடப்பாயிட்டு அவனோட அசிஸ்டன்ட்டை சொல்லிட்டு போயிடறா, இவ பணியாளா இன்னைக்கு ஃபுல்லாக இந்த இடத்த சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோனை விட்டு தொடக்க விட்டுறாங்க. அங்கே இருக்கிற சீனியர் பணிப்பெண் வந்துட்டு, இந்த மாதிரிலாம் பொறுமையாக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, சீக்கிரம் வேலை செய்யணும், இளவரசர் என்ன தண்டிச்சிருவாரு, அது இல்லாமல் அந்த பேர் தெரியாத இளவரசி தான் எங்களுக்கு முக்கியம், அவங்க நடக்கும்போது இந்த இடம் சுத்தமாகவே இருக்கும். அந்த இளவரசி நீ பார்த்துருக்கியா? இல்லை நான் பார்த்ததே இல்லை, நீ என்ன என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க, வேலை செய்ய அப்படின்ட்டு அந்த பொண்ணு மிரட்டிட்டு இருக்குது. ஐயோ, இளவரசி யாருன்னே தெரியாமல் இதெல்லாம் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கு, ஹைட் ஆகிடுது, இன்னும் தொடச்சிக்கிட்டு தான் இருக்கா. உடனே இருந்துட்டு ஹீரோ வந்துட்டு சுடத்து நிறுத்துற வர சொல்கிறான் குடிக்கிறதுக்கு. உள்ள போடனே அவன் ட்ரெஸ் இல்லாமல் கண்ணை மூடிட்டு ஐயோ அப்படின்னு கத்திட்டு இருக்கிறா. அவன் போயிட்டு, நான் ஒன்றும் நீ என்னை கொல்ல அளவுக்கு வந்துட்ட, இன்னமும் உன்னோட காதலில் நான் இருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு அந்த துணியை எடுத்துகிட்டு போனோன்னே, நான் ஒரு விஷயம் உன்கிட்ட சொன்னா நீ அதை நம்புவியா? இங்கே நடக்கிறது எல்லாமே ஒரு கதையில் நடக்கிற கதாபாத்திரங்கள் மட்டுமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு புரியல, உனக்கு எதுவுமே புரியாது, அப்போ நீ என் மேலே வச்ச காதல் எல்லாம் பொய்யா இல்லையா அப்படிங்கிறது உன்னோட ஆள் மனசுக்கு தெரியும், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ முக்கியமே இல்லை அப்படின்ட்டு ஹீரோயின் சொன்னோன்னே அவன் கட்டுப்பாட்டு அந்த டப்புக்குள்ளே தூக்கி போட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, இன்னொரு டைம் சொல்லு, என்ன முக்கியம் கிடையாதா? ஆமாம், நீ எனக்கு முக்கியமே கிடையாது அப்படிங்கிறது பிடிச்சி பச்சைக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். இப்போ சொல்லு அப்படிங்கும்போது அவள் எப்படா சொல்ல முடியும், விட்டாதானடா சொல்ல முடியும். அப்போ உனக்கு தேவை இதுதானா, இதுக்காக தான் நீ என்னை கல்யாணம் பண்ணியா அப்படின்னு கேட்குறப்ப ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. செம்ம கடுப்பை விலகி போய் உட்காந்துக்கிறான். எந்த ஒரு கட்டத்துலையும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி எந்த ஒரு ஆணையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அவனை கொலை பண்ண துணிஞ்சும் அவன் இன்னமும் லவ்வோட நெருங்கும் போது அதை ஏன் ஹீரோயின் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா? ஏன்னா அவளுக்கும் ஒரு செக் வச்சிருக்கு அந்த புக்கு. இன்னும் நைட்டானே அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறான். அப்போ அங்கே ஒரு ஆள் வரான். இந்த செடியை எனக்காக நீங்கள் வளர்க்க முடியுமா? நீ யாரு, எங்கேருந்து வர, இந்த செடியை நான் ஏன் உனக்காக வளர்க்க முடியும்? இல்லை, நான் பார்க்குற கடைசியால் நீங்கள் தான், இதுக்கப்புறம் உங்களை தவிர நான் பார்க்க முடியுமான்னு தெரியல, நான் சிறைக்கு போக போகிறேன், நான் பண்ண தப்புக்காக சிறைக்கு போக போகிறேன் அப்படின்ட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கே படையோட வரான். என்ன விஷயம் அப்படின்னா,
இவன் ஒரு திருடனா, கொலையாளியா, ஒரு குடும்பத்தையே கொலை பண்ணியிருக்கானா, அதுக்காக இவனை ஜெயிலில் போட போகிறாங்க. நீ எங்கே தப்பிக்க பார்க்குறன்ட்டு ஹீரோனை பிடிச்சி எடுத்துட்டு வரான் ஹீரோ. என்னடா யாரா இவன் சம்மந்தமே இல்லாமல் குறுக்க வந்து இப்போ நான் தப்பிக்கிறதையும் கெடுத்து விட்டானே அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கா. ஒரு கேரக்டர் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி வர எபிசோட்ல யூஸ் ஆகும். என்னது தப்பிச்சு போக பார்க்குறே அப்படின்ட்டு ஹீரோட ஒம்பழியாக பிடிச்சி தூக்கி அந்த போட்டு, ஏன் நீ இங்கே இருக்கவே மாட்டியா, உன்கிட்ட இருக்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அது இல்லாமல் உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறப்ப கட்டுப்பாயிட்டு மறுபடியும் பைபிளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. இது கொஞ்சம் வித்தியாசமான கிஸ் சண்டையாக இருக்குது. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ஹீரோனை கிஸ் பண்ண போயிட்டு, என்ன நான் கிஸ் பண்ணணும்னு நினச்சியா, அது நடக்காத காரியம், உன் மேலே எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, உன்னை ஏமாத்தின, அதுவும் உங்கள் அம்மா சென்டிமெண்ட்டை வச்சாதான் நீ இன்னும் என்னை நம்புவ அப்படின்ட்டு அந்த விஷயத்தையும் நான் உன்னை நம்ப வச்சேன். அதுக்கப்புறம் அவள் பண்ண ஒவ்வொரு விஷயத்துலையும் உன்னை ஏமாத்தினேன்னு சொல்லும்போது இரவே உடஞ்சி போய் அவள் பக்கத்தில் உட்காந்து, உனக்கு என்னதான் தேவை, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, எனக்கு தனிமை தேவை, நீ பக்கத்துலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டா வெறுப்பா தான் மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டுட்டு தான் சொல்கிறா. எந்த பதிலும் சொல்ல முடியாமல் அவள் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இவள் ஃபீல் பண்ணி கதறி எழுதுறா. ஏன்னா தன்னோட காதலையே வேண்டா வெறுப்பா ஒதுக்குற நிலைமையில இருக்கும் பொழுது அவ யாருக்குமே தெரியாம அழுகுற நிலைமைக்கு கொண்டு வந்துச்சு அந்த புக்கு. அடுத்த நாள் காலையில தனியா உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அங்க இருக்கிற இதெல்லாம் இன்டியூஷனா ஒரு மாதிரி மறையிற மாதிரியும் அவளுக்கு தலைவலி வர மாதிரி இருக்கு. ஹீரோ இதை பார்த்துட்டு உனக்கு என்னாச்சு அப்படின்னு வரும்போது எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ இளவரசரை காட்டினா ஹீரோனோட அப்பாட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாம ஏகப்பட்ட இடத்துல லஞ்சம் வாங்குறீங்களாமா அப்படின்னு, ஐயோ இளவரசே உங்களுக்கு தெரியாம நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த காலையே விழுந்து கதறி எழுவுறான். அது இல்லாம ஹீரோவுக்கு எதிராக தூண்டி விட்டுட்டு இருக்கிறான் இவன். ஆகா, சதிகாரனுக்கெல்லாம் சதிகாரனா இருக்கானே இவன். இப்படி ஹீரோனை காட்டினா அவளோட அசிஸ்டன்ட் வந்துடுறா. என்ன நீ இன்னைக்கு எங்கள் அப்பாவை மீறி வந்துட்ட போல. இல்லை, அரண்மனையில் நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடக்குது. திடீர்னு அந்த நினைவு சின்னத்தில் இருக்கிற எழுத்தெல்லாம் மறைஞ்சு போகுது. ஒரு சில பேர்லாம் என்னென்னவோ மாறி நின்றுட்டு இருக்காங்க. அதை யூஸ் பண்ணி தான் உங்களை பார்க்க ஓடி வந்தேன் அப்படின்ட்டு அவள் பேசிகிட்டு இருக்கும்போதே கொஞ்ச நேரம் அவள் அப்படி ஸ்டக் ஆகி நிற்கிறா. ஏய் உனக்கு என்னாச்சு? இல்லை உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு தானே இருந்தேன் மை லேடி அப்படிங்கிறப்ப, இங்கே ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது, எல்லாம் இந்த புக்கால் தான் இருக்குமோ, அந்த புக் ரைட்டரால் தான் இருக்குமோ அப்படின்ட்டு ஹீரோனுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஏன்னா இந்த உலகமே அவன் உருவாக்குனது தானே, அவன் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோனுக்கு நல்லா தெரியும். பேசிகிட்டு இருக்க அதே நேரம் ஹீரோவும் வந்துடுறான். ஹீரோ வந்தோடனே ஹீரோன்ட்டு கேட்குறான், என்ன ஒரு மாதிரி உட்காந்துருக்க? இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது அவள் கையை போட்டு பேசிட்டு இருக்கும்போதே தெரிஞ்சு போச்சு ஏதோ மனக்குழப்பத்தில் இருக்கா அப்படின்ட்டு. உடனே தொட போகிறான். இருந்தாலும் கொஞ்சம் தயங்கிட்டு, என்ன வேணும் சொல்லு அப்படிங்கிறப்ப, நான் இங்கேருந்து வெளியில் போகணும். சரி வா வெளியில் போகும், இல்லை நான் மட்டும் தனியாக போகணும். அது மட்டும் முடியாது, ஏன்னா நீ என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ எங்கேயுமே ஓடி போகக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு உன்னை இந்தளவுக்கு நான் ரூல் பண்ணுறேன் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இப்போதான் தன்னோட மனசில் இருக்கிறத அவன் சொல்கிறான். ஹீரோயினை வெளியில் கூப்பிட்டு போயிட்டு அவளுக்கு பிடிச்ச அந்த பீச் மரம் இருக்குல்ல, அந்த இடத்துல நிப்பாட்ட வச்சு அவன் தான் சொல்கிறான், இந்த இடத்துல நிற்க வச்சு தான் நம்ம நல்லா மனசு விட்டு பேசிக்கிட்டோம். இப்போவும் சொல்கிறேன், நீ என்னை கொல்லவே ட்ரை பண்ணாலும் உன் மேலே இருக்கிற காதல் என்னை விட்டு மாறவே மாறாது அப்படின்னு அவன் சொல்கிறப்ப, நான் மறுபடியும் உன்னை கொல்ல ட்ரை பண்ணால் கண்டிப்பாக எந்த ஒரு நிமிஷத்துலையும் அந்த காதல் மட்டும் மாறவே மாறாது அப்படின்னு ஹீரோ ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு ஹேர் பின் எடுத்து கொடுக்குறான். ஹேர் பினை எடுத்து கொடுத்துட்டு, இதை நான் உன்னை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண வந்தப்போ உன் தலையிலேருந்து நான் கீழே விழ வச்சது, அதை நான் அப்போவே உன்னை பார்த்து நான் காதல் வயப்பட்டேன். அதுக்கப்புறம் உன் தங்கச்சி என்கிட்டேருந்து பதக்கம் வாங்கிட்டு வந்த விஷயம் வந்துட்டு அவள் எனக்கு சின்ன வயசில் ஹெல்ப் பண்ணா. அது இல்லாமல் நான் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ அவள் என்னை நல்லா பார்த்துக்கிட்டா. அதுக்காக மட்டும்தான் அவளுக்கு ஒரு சில இடத்துல நான் ஹெல்ப் பண்ணுவையே, உன்னை மறந்து அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு நீ நினச்சது உன்னோட முட்டாள்தனம் அப்படிங்கிறான். அப்போ தான் ஹீரோயினுக்கே புரியுது, அப்போ அவன் ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்ததுலேருந்தே காதலிச்சிட்டு இருக்கானா அப்படின்னு. கொஞ்சம் தனியாக வெளியே போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் உன்னை நான் கட்டி வச்சியோ இல்லை உன்னை அடைச்சி வச்சோ எதுவும் இல்லை, நான் உன் மேலே வச்சுருக்க காதல் உண்மையாக இருந்தால் நீயே திரும்பி வருவ அப்படின்ட்டு அவன் அமுச்சு வைக்கிறான். அங்கே போயிட்டு இந்த விஷயம்லாம் கேட்பாங்களே, ஒரு ட்ரீ இந்த மரத்துலலாம் சீட்டு எழுதி கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அதில் மாதிரி அங்கே ரிப்பன் கட்டுறது, அந்த எழுத்துக்களை எழுதி அதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான 5 விஷயத்த எழுதி வைங்க கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு ஒரு பெரியவர் சொல்லிட்டு இருக்காரு. அவதையும் மூட நம்பிக்கையாக எடுத்து அதை கட்டுறா. ஆனால் கட்டும்போது ஒரு யோசிக்கிறா, இந்த உலகமே ஒரு புக் ரைட்டரால் எழுதப்பட்ட ஒரு விஷயம், இது நான் வேண்டது மட்டும் நடந்துட போதா அப்படின்ட்டு அவள் ஒரு பக்கம் கட்டிகிட்டு இருக்கு, ஹீரோ ஒரு பக்கம் கட்டிகிட்டு இருக்கிறான்.
ஆக மொத்தத்தில் இங்கே 2 பேருமே ஒரே மாதிரி தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளே இருக்கிற காதல் ஒருத்தரால் எழுதப்பட்டது அப்படிங்கிறது ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, இன்னொருத்தருக்கு தெரியல. ஹீரோனும் ஹீரோவோட நிலைமையை புரிஞ்சுட்டு ஹக் பண்ணிக்காங்க. 2 பேரும் அப்படியே ஒன்றா போனோடனே அங்கே இருந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு நீ உள்ள வருவ அப்படின்னு நினச்ச அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு. அவங்க 2 பேரும் அங்கே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் இருந்து ஹீரோயினுக்கு வெக்கம் தாங்க முடியல. சரி இன்னைக்கு தான் நம்ம 2 பேரும் அஃபிஷியலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டோமே, உனக்கு என்ன வேணும், எங்கே போகணும்னு சொல்லு, நான் அவனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படி கூப்பிட்டு போகும்போது இல்லை இங்கே இருக்கிற மின்மினி பூச்சிகளை நான் பார்க்க போனோம், அந்த மாதிரி வியர்டான விஷயம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இயற்கையோடு சேர்ந்து அப்படிங்கிறப்ப அப்போ கண்டிப்பாக நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு 2 பேருமே ஒரு வண்டியில் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறப்போ இடி மின்னல் அதிகமாக அடிக்குது. ஹீரோயின் ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டு விழுந்து கிடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காமிக்கல. கண்முழிச்சு எழுந்து பார்க்குறப்போ ஹீரோவும் அவனோட அஸ்டனும் கத்தி வச்சுட்டு நிற்கிறாங்க. நீ உயிரோட இருக்கியா அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்குறப்ப என்ன தைரியம் இருந்தால் என்ன கொல்ல பார்த்துருப்ப அப்படின்ட்டு ஹீரோவும் அஸ்டண்ட்டு மொத்தப்படியுமே ஹீரோயினை சுற்றி வளைச்சி நிற்கிது. அவள் கல்யாண ட்ரெஸ்ஸில் இருக்கா. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ போயிட்டு சிறையில் அடைங்க அப்படின்ட்டு அங்கேருந்து அவங்க அப்பாவும் ஓடி வந்து என் குடும்பத்து பேரையே கெடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயினை கொண்டு சிறையில் அடைக்கும்போது அந்த சிறையில் அடைக்கிறவன்ட்டு கேட்குறாரு, நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக எனக்கு அடைக்கிற, நான் யார் அப்படின்னு உனக்கு தெரியல, இளவரசியாக அடைக்கிறியா? இளவரசியா? உங்கள் தங்கச்சியை கடத்திட்டு போயிட்டு இங்கே கொலை பண்ண பார்த்துருக்கீங்க, அது இல்லாமல் ஹீரோவை அம்புட்டு கொல்ல பார்த்துருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்களே வந்துட்டு இந்த இதுலேருந்து விழுந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியலை. ஆக என்ன விஷயம் நடந்திருக்குன்னா ஹீரோவை குத்தி கொல்லுவாள், அவள் போயிட்டு அவன் மலை அடிவாரத்தில் விழுவான்ல, அந்த இடத்துலேருந்து இப்போ ரீஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த புக்கை ஆல்ரெடி ஹீரோன்ட்ட சொல்லியிருக்கோம், நீங்கள் 2 பேரும் ஃபீலிங்கால் ஒன்றா கனெக்ட் ஆகிறப்போ இந்த கதையை நான் ரிவர்ஸ் பண்ணி விட்ருவேன் அப்படின்ட்டு அந்த வேலையை தான் பார்த்துருக்கு பக்காவா. ஒரு பர்சனை நோட் பண்ண சொன்னால அவன் பக்கத்து ஜெயிலில் இருக்கான். நீங்களும் வந்துட்டீங்களா இங்கே, நான் கொடுத்த செடி வளர்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிறப்ப இல்லை நீ கொடுத்த செடியை என்னால் வளர்க்க முடியல அப்படிங்கும்போது உனக்கு மட்டும் எல்லாம் எப்படி ஞாபகம் இருக்குது, அப்போ அந்த புக்கை பற்றி உனக்கு தெரியுமா, அந்த புக்கில் இருக்க ரைட்டரை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்ல போனால் இங்கே நான் தண்டனை வச்சுட்டு இருக்கேன்ல, அந்த தண்டனைக்கு நான் சம்மந்தப்பட்டவனே கிடையாது, நான் ஒரு கொலையாளியும் இல்லை, அப்படி இருந்தும் இந்த விதியை நீ ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிற, வேறு வழி கிடையாது, ஏன்னா இங்கே யாரும் எனக்கு இல்லை அப்படிங்கிறப்ப அவளுக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சு போச்சு. அந்த புக்கில் இருக்கிற விஷயம் நடந்தால் மட்டுமே இப்படி மாறி மாறி ஒவ்வொரு விஷயமும் மாறுறத தடுக்க முடியும் அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு அப்போ தான் புரியுது. அவங்க அப்பா வந்துட்டு ஜெயிலே வந்து பலார் நல்லா விடுறாரு, இப்படியா பண்ண உன்னெல்லாம் நான் மகளாகவே வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிங்கிறப்ப ஹீரோவும் ஹீரோயினோட தங்கச்சியும் ஒன்றா வரும்போது பார்க்குறப்ப தன்னை மொத்தமாக மறந்து ஹீரோயினோட தங்கச்சியை நேசிக்கிற ஒரு ஆளாக ஹீரோ அங்கே வந்துட்டு இருக்கான். அவன் மேலே நெருப்பு படக்கூடாதுங்கிறதுக்காக தான் கையை வச்சுலாம் தடுத்துக்கிட்டு வரான். இங்கே என்ன நடந்திருக்குன்னா மொத்தமாகவே ரிவர்ஸ் ஆகிருக்குது. ஹீரோயின் இருந்த இடத்துல மொத்தமாக ஹீரோயினோட தங்கச்சி இப்போ அவன் மனசில் இருக்கா. அவளுக்கு ஒன்றுமே புரியல. உடனே போடி பதறி வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நம்ம 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், என் நினப்பு உனக்கு இல்லையா அப்படின்ட்டு அவள் கத்திட்டு வரும்போது அவள் என்னமோ கொல்ல வரான்னு நினச்சி கத்தி எடுத்து நீட்டுறான் ஹீரோ. என்னோட நினப்பு உனக்கு இல்லையா, நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு கத்தி கதறிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நீ என்னை கொல்ல வந்த, அவ்வளோ துரோகி நீ, கொலகாரி நீ, தீயவள் நீ அப்படின்னுட்டு இருக்கான். அவ மனசெல்லாம் அப்படியே வலிக்குது, என்ன சொல்றதுன்னு தெரியல அவளுக்கு. என்னோட அப்பா என்ன சொல்றாருன்னா இதுக்கான தண்டனையை நானே என் மகளுக்கு என்னோட வீட்லயே நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயினை அழைச்சிட்டு போயிட்டு நிற்க வச்சு சபையில் நிற்க வச்சு திட்டுன்னு திட்டுறாரு. ஓரளவுக்கு மேலே சவுக்கடி கொடுக்க சொன்னோடனே ஹீரோயின் கடுப்பாயிட்டு இவ்வளோ நாள் உனக்கு அப்பாங்கிற மரியாதை அப்படின்னு தடுத்து அதை பிடுங்கி எல்லாத்தையும் வச்சு வெள்ளுன்னு வெளுக்கிறா. இதை முன்னாடியே பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். எல்லாத்தையும் வெளுத்துட்டு அங்கேருந்து ஹீரோயின் மாசா வெளியில வரா. உட்காந்துட்டு என்ன விதியின் புத்தகமே, இப்போ நாம 2 பேரும் பேசுவோமா, வந்துட்டியா, என்கிட்ட பேச வந்துட்டியா, ஆமாம் உன்னோட பிளான் எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஒன்று நான் ஹீரோ கையால் சாகணும், இல்லை ஹீரோ என் கையால் சாகணும். இது நீ எழுதி வைக்கப்பட்டது நடக்கலை அப்படின்னா இது மட்டும் மாற்றி நடந்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட. ஆக மொத்தத்தில் நீங்கள் 2 பேத்துல யாராவது ஒருத்தர் தான் உயிரோட இருக்க முடியும் அப்படின்ட்டு அங்கே ஒரு செக்கு வச்சோன்னே ஹீரோயின் அப்பயும் கேஷலாக ஒரு விஷயம் பண்ணுறா. காதல் இங்கே உண்மையானது, அதை வச்சு உன் பிளானை நான் தோக்கடிப்பேன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அந்த புக்கிட்டே சவாலை விட்டு
ஹீரோவும் ஹீரோயினும் அந்த மரத்தில் விஸ்ட்ரியில் எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அதில் ஹீரோவும் ஒரு விஷயம் எழுதி வச்சிருப்பான். அதை போயிட்டு அவுத்துட்டு வந்துட்டு ஹீரோவை பார்க்க தான் அவனோட வீட்டில் உட்காந்துருக்கிறா. அவன் வந்துட்டு நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்ட்டுங்கிற மாதிரி வேண்டா வெறுப்பா திட்டுறான். இருக்கிற மக்களும் பைத்தியமாயிட்டாங்க, இந்த இளவரசி பைத்தியமாயிட்டாங்க அப்படிங்கும்போது ஹீரோட அசிஸ்டண்டே சொல்கிறா, உன்னை கொல்ல வந்துட்டு இப்போ என்ன நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்ட்டு, தயவுசெய்து என்னை புரிஞ்சுக்கோ, நான் மட்டும்தான் உனக்கு சொந்தமானவ, வேறு யாருமே உனக்கு சொந்தமானவ, நீ என்னை விரும்பின அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற பணியாட்கள்லாம் ஹீரோயினை ஒரு பைத்தியக்காரின்னு நினச்சி விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாம் பைத்தியக்காரின்னு சொன்னால் கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீ என்னோட காதலை புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு அவள் கையில் கத்தி எடுத்து என் காதலை நிரூபிக்க எனக்கு வேற வழியே தெரியல அப்படின்னு அவளே அறுத்துக்க போகும்போது கரெக்டாக ஹீரோ வந்து பிடிச்சிட்றான். இந்த ஒரு நிமிஷம் ஹீரோ பார்க்க ஹீரோவுக்கே புரியல, தான் கொல்ல வந்தவளை எதுக்குடா இப்போ நான் காப்பாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி அவன் திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் கேட்குறா, உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில. அப்போ அவள் தங்கச்சி வந்துட்டு ஏன்க்கா இப்படி பண்ணிகிட்ருக்க, எதுக்குக்கா இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு அவள் கேட்டுட்டு இருக்கும்போது உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, நீ சொல்லு இவன்கிட்ட நீ சொல்லு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து நிற்கிறான். அங்கே பேர் அப்படியே கையேந்தி நிற்கிறான். நீ என்னோட காதல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, ஹீரோயினோட காதலை வச்சு அந்த புக்கை ஜெயிச்சாலா இல்லை அந்த புக்கு இவளை ஜெயிச்சிச்சா அப்படிங்கிறத நாம் அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த மாதிரி நிலைமை ஹீரோயினுக்கு வந்திருக்கவே கூடாதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க யாராவது இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சகோ.